இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான வீடியோங்க. நம்ம ஆப்போட சிறப்பம்சமே இதுதாங்க. வாங்க இங்கே வாங்க, நம்ம ஆப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஹோம் பேஜில் லட்சர் ஹோமு லட்சர் அது மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஆதார்னு இருக்குங்க. அதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் சரிபார்ப்பு, கடன் வரலாறு மற்றும் நம்பகத்தன்மையை சரிபார்க்க வாடிக்கையாளரின் ஆதார் எண்ணை உள்ளிடவும் அப்படின்னு கேட்டிருங்க. இதாவது இதில் என்ன நமக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்மக்கிட்ட ஒரு கஸ்டமர் லோன் கேட்டு வர்றாங்கன்னா, அவங்க இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது கடன் வாங்கியிருக்காங்களா, வாங்கி ஒழுங்காக கட்டியிருக்காங்களா, இல்லை கட்டாமல் அடமானம் கீடு போட்டுட்டாங்களா, இப்படிங்கிற எல்லா விஷயம் நமக்கு தெளிவாக காட்டிடுங்க. இதை விட நம்மளுக்கு வேறு என்னங்க வேணும்? இங்கே பாருங்க, அவங்களுடைய ஆதார் நம்பர் போடுங்க. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு வந்து எங்கள் கஸ்டமரோட ஒரு ஆதார் நம்பர் நான் போடுறேங்க. இது முழுக்க முழுக்க உண்மையான விஷயங்க, உண்மையான டேட்டாங்க. நீங்கள் இதை போய் நீங்கள் நினைச்சிடாதீங்க. பாருங்கள், வாடிக்கையாளரை சரிபார்க்கவும் அதை தட்டலாமுங்க. அடாடா எப்படி காட்டுது பாருங்க. அதீத ஆபத்து, வாடிக்கையாளரிடம் அடமானம் வைக்கப்பட்ட கடன்கள் உள்ளன, அதீத ஆபத்து, கடனை அனுமதிக்க வேண்டாம். ஆனால் கடன் கொடுக்காதீங்க, வண்டி அப்படி ஏற்கனவே அடமானம் போட்டு வச்சுருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக காட்டிடுச்சுங்க. ஏங்க இது விட நம்மளுக்கு வேறு என்னங்க வேணும்? இப்போ நமக்கு ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவனை பற்றி தெரியாமல் தான் நம்ம வந்து லோன் கொடுத்து மாட்டிக்கிறோமுங்க. இது இப்படி அழகாக காட்டிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டோம். நம்ம ஈஸியாக நம்மளை சேவ் பண்ணிக்கலாமுங்க. அது பாருங்கள், கீழே இருக்கிற விஷயமெல்லாம் பாருங்கள். கடன் புள்ளி விவரங்கள், கடன் பார்த்திங்கன்னா ஒரு கடன் இருக்குது, நடப்பதில் 0, பறிமுதல் 0, அடமானம் 1. அதாவது நம்ம தலைவர் அடமானம் வச்சுக்கிறாருங்க. அது கீழே பாருங்கள் அனைத்து கடன்கள். இதுலேயே பாருங்கள் வண்டி நம்பர் வந்துருக்குங்க. இது வந்து ஒரிஜினல் நம்பருங்க, இது ஒரு காரோட நம்பருங்க. நீங்கள் வேணால் போட்டுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாமுங்க. அது கீழே பாருங்கள் இடம் வந்துருக்குது, ஓடக்காடு நத்தக்கடை காங்கியம். ஆனால் முக்கியமாக இங்கே ஒன்று பாருங்க, நம்ம ஃபைனான்ஸ் பேர் வரலைங்க. ஏன்னா ஃபைனான்ஸோட ப்ரைவசி நம்மளுக்கு முக்கியங்கிறதுனால நம்ம இதில் வந்து ஃபைனான்ஸ் பேரை காட்டலிங்க. சரிங்களா? அதுக்கு நேர் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அடமானம் அப்படின்னு தெளிவாக வந்துருச்சுங்க. அது கீழே பாருங்கள் கடன் தொகை. ஏங்க லோன் அமௌண்ட்டு முதற்கொண்டு வந்துருக்குது பாருங்க. 1,90,000 லோன் வாங்கியிருக்கானுங்க. வாங்கிட்டு அதில் பாருங்க எத்தனை டியூ பெண்டிங் இருக்குது பாருங்க. 16 டியூ வந்து பெண்டிங் வச்சுருக்கானுங்க இன்னமுங்க. அதில் ஒரு டியூ அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா டியூ அமௌண்ட்டு முதற்கொண்டு வந்துருக்குது பாருங்க, 10,150 ஒரு டியூ அமௌண்ட்டுங்க. ஸோ இத்தனையும் வந்து எல்லாம் தெளிவாக வந்துருக்குங்க. ஏங்க இதை விட நம்மளுக்கு வேறு என்னங்க வேணும்? இப்போ ஒருத்தங்க கடன் கேட்டு வர்றாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா போதும் இல்லைங்க, நம்ம உங்களுக்கு இதை பார்த்து நம்ம கடன் கொடுப்போமா? அதனால் இது வந்து ரொம்பவே ஒரு எல்லாத்துக்கும் பயன் தரக்கூடிய முக்கியமான விஷயம்ங்க. இதை பயன்படுத்தி எல்லோரும் பயனடைஞ்சுக்குங்க. மிக்க நன்றிங்க.